வெல்கம் டு வாய்ஸ் ஆஃப் வேப்பம்பட்டி. புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். வாருங்கள், புதிதாக துவக்கப்படும் குத்தம்பாக்கம் பேருந்து நிலையம் உங்களுக்காக வாய்ஸ் ஆஃப் வேப்பம்பட்டியிலிருந்து அறிமுகம் செய்கிறோம். வாருங்கள், காணலாம். நமது குத்தம்பாக்கம் பேருந்து நிலையம் இப்பொழுது பூந்தமல்லியிலிருந்து நம்ம வேலூர் ஆர்மி போகிற ரூட்டில் புதிதாக திறக்கிறாங்க. இது நம்ம இன்றைக்கு புதிதாக உங்களுக்காக வாய்ஸ் ஆஃப் வேப்பம்பட்டியிலிருந்து உங்கள் குத்தம்பாக்கம் பேருந்து புதிது காட்டுறோம். வாருங்க. இதுதான் நம்ம பூந்தமல்லியிலேருந்து போகிற வழி. அதாவது நம்ம காஞ்சிபுரம் வேலூருக்கு போகிற வழி. அதுலேருந்து பூந்தமல்லியிலேருந்து நம்மளுக்கு 8 கிலோமீட்டர் தொலைவில் இது புதுசாக வர்றது குத்தம்பாக்கம். அந்த பேருந்து இது பாருங்கள், இங்கே தான் இது காட்டுறேன் பாருங்கள். அந்த ஆட்சியெல்லாம் இந்த ஏரியா தான் குத்தம்பாக்கம் ஏரியா. இது ஃபுல்லாக இங்கே புதுசாக நம்ம கோயம்பேடு மூடிட்டு இப்போ இங்கே திறக்கிறாங்க. இது மொத்தம் நம்மளுக்கு இங்கே 52 ஏக்கரில் புதுசாக நம்மளுக்கு இந்த குத்தம்பாக்கம் பேருந்து திறந்து இது பாருங்கள், ஆட்சி இருக்குது. இதுதான் முதல் மெயின் என்ட்ரன்ஸ் ஆட்சி. இதுக்குள்ளே தான் போனோம். உள்ளுக்கு போனோம்னா இதுலேருந்து ஒரு 1 கிலோமீட்டர் 1.5 கிலோமீட்டர் வரும். அங்கே தான் உள்ளே பஸ் டெர்மினஸ் கட்டிக்கிட்டு இருக்கிறாங்க. இது ஃப்ரண்ட் ஆட்சி. இது குத்தம்பாக்கம் பேருந்து நிலையம். நமது இது பூந்தமல்லியிலேருந்து போகிற ரோட்டு. இது பூந்தமல்லிக்கு போகிற வழி. ஆமாம், இந்த சைடில் தான் போகிற. ஆமாம், அது பாருங்கள், அதெல்லாம் பூந்தமல்லிக்கு போகிற வழி. அந்த சைடு வேலூர்லேருந்து வருது 2-வே ரன்வே. அதுதான் அந்த ஆட்சி இருக்குது பாருங்கள், அதுதான் குத்தம்பாக்கம். இது 4-வே ரன்வே ரோடு. இது 48 NH ரோடு. இந்த ரோட்லேருந்து உள்ளுக்கு போகிறது. இதுதான் அந்த குத்தம்பாக்கம் பேருந்து நிலையம். இங்கே முத்தமிழ் அறிஞர் டாக்டர் கலைஞர் கருணாநிதி பேருந்து நிலையம்ட்டு வரப்போகுது. இந்த பேருந்து நிலையத்திலிருந்து மாவட்ட பேருந்து மற்றும் வேலூர், ஆர்மி, கிருஷ்ணகிரி, தருமபுரி, கோயம்புத்தூர், சேலம் வழியாக பெங்களூர், திருப்பதி எல்லாம் இந்த சைடில் போதும். இது எதிர்க்க கோயம்பேடுக்கு அந்த குத்தம்பாக்கத்துக்கு ஏற்ற மாதிரியே நம்ம வேலூர்ட்டு ட்ரேடர்ஸ் ஒரு இது இருக்குது சென்டரிங்கு. அங்கேயே சினிமா தேட்டர் இருக்குது. அதெல்லாம் வந்துடுச்சு இப்போது. அதெல்லாம் சினிமா தேட்டர், வேலூர் தேட்டர் வந்துச்சு. எல்லாம் அங்கேயே இருக்குது. நம்மளுக்கு எல்லா வசதியும் இப்போது அங்கே ஒன்றா வந்துன்னு இருக்குது. பக்கத்துலேயே இந்த பாருங்கள் வேலூர் தேட்ரு. அதாவது அந்த குத்தம்பாக்கம் பஸ் டெர்மினஸ்க்கு ஏற்ற மாதிரி மெயின் ரோட்லேயே இருக்குது. அதாவது அந்த பூந்தமல்லி பைபாஸ் ரோட்டில் இந்த வேலூர் தேட்டர் இருக்குது. எதிர்த்த மாதிரி தான் நம்மளது குத்தம்பாக்கம் மெயின் இது பஸ் டெர்மினஸ்ஸு. இங்கேருந்து நம்ம குத்தம்பாக்கத்துலேருந்து திருவள்ளூருக்கு போகிறோன்னா 26 கிலோமீட்ரு. அங்கேருந்து குத்தம்பாக்கத்துலேருந்து திருமழிசைக்கு போகிறோன்னா நம்ம திருமழிசைக்கு 6 கிலோமீட்ரு அங்கேருந்து அப்புறமா குத்தம்பாக்கத்துலேருந்து ஆவடி வந்தோன்னா 17 கிலோமீட்ரு. ஆமாம், இது குத்தம்பாக்கத்துலேருந்து நம்ம வேப்பம்பட்டு வந்தோன்னா 19 கிலோமீட்ரு. ஆமாம், நம்ம குத்தம்பாக்கத்துலேருந்து இது திருப்பதி, திருத்தணி, இது திருப்பத்தூர் இதெல்லாம் போதோன்னா எல்லாம் இந்த ரூட்டில் போகலாம். நம்ம அது வசதி இருக்குது நம்மளுக்கு. எல்லாம் ஒரே ரூட்டு தான். ஒரே அது சொன்னதே சொல்லி இருக்கிற மாதிரி இருக்கும். இப்போ இந்த பேருந்து போகிறோம் பாருங்கள். அது இப்போ இன்னும் ரெடி ஆகிட்டு இருக்குது. இந்த பொங்கலுக்கு முன்னே திறக்கிற மாதிரி இருக்குது. இன்னும் இப்போ அந்த ரெயின் வாட்டர் காவாலாம் கட்டின்னு வராங்க. அதெல்லாம் கட்டி முடிச்சிட்டாங்கன்னா இன்னும் சூப்பராகிடும். நம்மளுக்கு வெளியூருக்கு போதோன்னா இங்கே கோயம்பேடுக்கு பதில் பூந்தமல்லி
எல்லாம் பஸ் டெர்மினஸ் இங்கே தான் வந்து கோயம்பேடு பூந்தமல்லி 2 டெர்மினலும் இங்கே தான் வருது. மப்சல் பஸ்ஸு, அப்புறமா ஆம்னி பஸ்ஸு, அப்புறமா லோக்கல் நம்ம எம்டிசி பஸ்ஸு எல்லாமே. எம்டிசி பஸ் மொத்தம் நிற்கிறதுக்குண்டே 170 பஸ்ஸு நிற்கலாம் உள்ளே. அவ்வளோ பெரிய ஏரியா. இந்த போது பாருங்கள் ரோடு. இது ராஜலட்சுமி ஸ்கூலு காலேஜு எல்லாமே பிஸ்னஸ் ஏரியா. அதுவும் பக்கத்துலேயே நம்ம பஸ் டெர்மினஸ் பக்கத்தில் இருக்குது. அங்கேயே ஒரு உள்ளே நம்ம கொத்தம்பாக்கத்துக்கு போகிறோம் பாருங்கள் பஸ் டெர்மினஸ். இதுதான் உள்ளே போகுது. ஒரு கிலோமீட்டர் போகணும். அதான் மெயின் ரோட்லேருந்து உள்ளுக்கு போகிறோன்னா 1 கிலோமீட்டர் வரும். 1-1.5 கிலோமீட்டர் வரும் அது. ஆமாம். இங்கேருந்து நம்ம இங்கே இப்போது நம்மளுக்கு ரயில்வே ரயில்வே கூட மெட்ரோ கூட வரப்போகுதுன்னு சொல்லி நிற்கிறாங்க. திருநின்றூர், மீஞ்சூர், மாதாவரம், சைதாப்பட்டு, அப்புறமா திருவான்மியூர் புறநகர் ரயில் இப்போது கொத்தம்பாக்கத்துலேருந்து போகிற மாதிரி. இப்போது பூந்தமல்லி வரல நம்மளுக்கு வந்துச்சு இப்போ ட்ரெயின். இப்போ கொத்தம்பாக்கத்துலேருந்து கொஞ்சம் எக்ஸ்டென்ஷன் பண்ணி அங்கேருந்து வந்துட்டு நம்மளுக்கு அதுவும் ஆகிடும். இப்போ இந்த கொத்தம்பாக்கம் உள்ளே போனீங்கன்னா எல்லாம் வசதியும் நம்மளுக்கு இது. போகிற வழியெல்லாம் இப்போது எல்இடி பல்பு போட்டுக்கிறோம் பாருங்கள். ஃபுல்லாக எல்இடி தான். ரோடு ஃபுல்லாக 2 பக்கமும் எல்இடி. 2 வே 1 வே மாதிரி. இந்த சைடில் ஒன்று, இந்த சைடில் ஒன்று எல்இடி போட்டு இது செஞ்சு எல்லாம் இதுவும் பண்ணியிருக்கிறாங்க. நம்மளுக்கு உள்ளே போகிறோம் பாருங்கள். அதுதான் உள்ளே கட்டடத்தை எடுத்து பாருங்கள். அதுதான் கொத்தம்பாக்கம் இது பஸ் டெர்மினஸ். இங்கே தான் வருது. நம்மளுக்கு எல்லாம் வசதியும் இருக்குது உள்ளே. மகளிர் தங்கத்துக்கு இடம், அப்புறமா தாய்மார் தங்கத்துக்கு இடம், பஸ்ஸு நிறுத்தத்துக்கு இடம், அப்புறமா கார் பார்க்கிங். காருக்கு உண்டி நிற்குதுனாவே 223 கார்கள் மேலே நிற்கலாம். அதே மாதிரி 2 சக்கர வாகனங்கள் 2 வீலர் நிற்குதானா 1800 மேலே நிற்கலாம். 2 சக்கர வாகனங்கள். அவ்வளோ பெரிய இடம். அந்த இடமே அவ்வளோ பெருசு. மொத்தம் ஃபுல்லாகவே ஏசி. நம்ம அந்த பஸ்ஸு டெர்மினஸ் ஃபுல்லாகவே ஏசி அறைகள் தான். அப்புறமா அதுக்குள்ளே வந்து ஒய்ஃபை இருக்குது உள்ளவே. அப்புறமா 41 அறைகள் இருக்குது. கவுண்டரே 8 கவுண்டர் பஸ்ஸில். நம்ம மப்சலுக்கு போதோன்னா 8 கவுண்டர் இருக்குது. அப்புறமா அந்த பஸ் டெர்மினஸ்லேருந்து நம்ம நேராக எல்லாம் காட்டுறேன் பாருங்கள். அதுதான் அந்த வழி இருக்குது பாருங்கள். இதுதான் உள்ளே. இப்போ உள்ளே வந்து வேலை நடக்குதுனால உள்ளுக்கு அலோவ் பண்ணுறது இல்லை நம்மளை. அதனால் நம்ம வெளியேருந்து எடுத்துருக்குறோம். உள்ளே பாருங்கள் எல்லாமே தனித்தனி. இப்போ ஆஃபீஸர்ஸ்க்கெல்லாம் தனி இது. அப்புறமா ஓட்டுநருக்கு மொத்தமே டிரைவர் உக்காஞ்சி அந்த ஓட்டுநர் இவங்க இருக்க அறையே 146 அறைங்க இருக்குது. அப்புறமா கர்நாடகா டிரைவருக்குன்ட்டு மொத்தமே கர்நாடகா அவங்க மப்சல் டிரைவருக்குன்ட்டு அவங்களுக்கு ஒரு 60 அறை தனியாக. இது இல்லாமல் தனி அறைகள் அது வேறு இருக்குது. ஆமாம். அந்த பாருங்கள் எல்லாமே காட்டுறேன் பாருங்கள். இதுதான் பஸ் டெர்மினஸ் உள்ளே பஸ்ஸு போகிற வழி. அது இது போது பாருங்கள். இது வழியாக போய் நேராக உள்ளே போகணும். அந்த ப்ளூ கலர்லாம் இருக்குது பாருங்கள் பில்டிங்கு. அங்கே பஸ் டெர்மினஸ்ஸு. இப்போ இந்த சைடெல்லாம் வந்து உங்களுக்கு அந்த அறைங்க. ஆமாம். உள்ளவே கடைங்க வேறு இருக்குது. அப்புறமா ஆமாம் ஃபுல். ஆமாம். அது உள்ளே பாருங்கள். இன்னும் கட்டின்னு இருக்கிறான். உள்ளே அலோவ் பண்ணல நம்மளை. இல்லைன்னா உள்ளெல்லாம் போய் எடுத்துருக்கலாம். நம்ம உள்ளே அலோவ் பண்ணல. ஆமாம். அதை பாருங்கள். உள்ளே வழி தெரியுதுங்களா? அது பாருங்கள். உள்ளே என்ட்ரன்ஸு அந்த ப்ளூ பில்டிங். இதெல்லாம் ரெஸ்ட் ரூமுங்க, பாத்ரூமு, டாய்லெட்டு இதெல்லாம் கட்டிடுறாங்க. எல்லாம் இந்த உள்ளே இருக்கிற ஹால் ஒண்டியே ஃபுல்லாக ஏசி தான். நம்மளுக்கு ஃபுல் ஏசிலே பண்ணியிருக்கிறாங்க. அதனால் நம்மளுக்கு ஓய்வு அறைகள் எல்லாமே 41 ஓய்வு அறைகள். நம்ம இப்போது தாய்மார்கள் வந்து இதெல்லாம் தங்கத்துக்கு அந்த தாய்மார் தங்கலாம். அப்புறமா முதியோர்களுக்கு, அப்புறமா நம்ம இவங்கெல்லாம் வராங்களே டிரைவர்ஸுக்கு, கண்டக்டருக்கு, இவங்களுக்கு தனித்தனி அறை. இவ்வளோ அறைகளும் போட்டு சூப்பராக இப்போது இந்த வழித்தரங்களாக 1 வே வழி மாதிரி. இந்த சைடில் அப்படியே போய் உள்ளுக்கு போகிற வழி அது பாருங்கள். அது பாருங்க.
இந்த தேர்தலுக்குலாம் போர்டெல்லாம் பார்த்துருக்காங்க. ஒரு ஒரு ஊருக்கு போகிறதுக்கும் ஒரு ஒரு வழித்தலங்கள் காட்டியிருக்கிறாங்க. இந்த ஊருக்கு போதானா இந்த வழித்தலம், இந்த சைடில் போதானா எல்லாம். ஆமாம், நம்ம இங்கேருந்து கேளம்பாக்கம் போதானா கூட இங்கேருந்து நம்மளுக்கு 46 கிலோமீட்ரு. எல்லாம் அந்த பூந்தமல்லி ஏறினோம்னா பைபாஸ் ரோட்டில் ஏறினோம்னா நேராக போய் அங்கே இது கேளம்பாக்கம் போயிடலாம். அதே மாதிரி திருப்பதிக்கு போதாலும் 137 கிலோமீட்ரு இங்கேருந்து நேராக போய் திருப்பதிக்கு போயிடலாம். அது அங்கங்கே ஒரு ஒரு பஸ்ஸுக்கு டெர்மினஸுக்கும் ஒரு ஒரு இதுக்கும் ஒரு போர்டு போட்டுக்கிறாங்க. அது தகுந்த மாதிரி போகுது. அந்த வசதி செஞ்சுருக்கிறாங்க. நம்ம எல்லாருக்கும் அந்த இப்போ உள்ளுக்கு தான் நம்ம போக முடியாதுன்னா கொஞ்சம் கஷ்டம் ஆச்சு. இந்த உள்ளுக்கு போயிருந்தாங்கன்னா இன்னும் உள்ளே போய் காமிச்சிருக்கலாம். நம்ம உள்ள கடைங்கள்லாம் நம்மளுக்கு கடை தனித்தனியாக கடை காட்டியிருக்கிறாங்க. அப்புறமா கடை தனியாக இருக்குது நம்மளுக்கு. அப்புறமா அப்படி பாருங்கள். அது இப்போ வெளியே வர வழி அங்கேருந்து இது அவுட் சைடு. இப்போ உள்ளே பார்த்தீங்களா அதுலேருந்து அவுட்டர் நம்ம அதாவது பூந்தமல்லிக்கு வெளியே வர வழி. எல்லாம் ரோடெல்லாம் இப்போ ரெடி ஆகிடுச்சு. இப்போ ரோடு ரெடி ஆகி எல்லாம் இதுவாகி 2 பக்கமும் 2 சைடும் இப்போ மரம் செடியெல்லாம் வச்சு எல்லாம் பண்ணி எல்லாம் ரெடி ஆகின்னு வந்துச்சு. இன்னும் கொஞ்சம் நாள் வந்துச்சுன்னா இன்னும் அருமையாகிடும். நம்ம பூந்தமல்லியிலேருந்து பேட்டை அந்த வழியாக வந்தீங்கன்னாவே அது ஒரு 4 வழி பாதை. அந்த 4 வழி பாதையிலேருந்து அங்கேயே ஆர்ச்சி, பெரிய ஆர்ச்சி போட்டிருக்காங்க. அந்த ஆர்ச்சிலேருந்து வந்தீங்கன்னாவே நம்ம ஃபுல்லாக பார்த்துடலாம். அதாவது 52 ஏக்கர் உள்ளவே அவ்வளோ பெரிய ஏரியா இது செஞ்சிட்டாங்க. அது நம்மளுக்கு அந்த மப்சல் பஸ்ஸு நிற்கிறதுக்கு இடம் இருக்குது, இது நிற்கிறதுக்கு இடம் இருக்குது. அவ்வளோ இது இருந்து நம்ம அங்கங்கே அந்த தேர்தலில் இதுதான் நம்ம அவுட்டர் வரணும் ஆட்சி. அதாவது பூந்தமல்லிக்கு வர வழி. அந்த வழியில் வந்தோம்னா அந்த இது இருக்கும். அது உள்ளவே பஸ் ஸ்டாண்டுக்குள்ளவே வைஃபை கனெக்ஷன் கொடுத்துருக்குறாங்க. ஏடிஎம் இருக்குது உள்ளுக்குள்ளே. அப்புறமா ஏடிஎம் கொடுத்துருக்காங்க, வைஃபை. அப்புறமா இந்த தெரிஞ்சுக்கல அது இந்த ஆட்சி. இந்த ஆட்சி வழியாக வந்தோம்னா வெளியே வந்துட்டோம்னா இந்த ரைட்டில் போனோம்னா நம்ம பெங்களூருக்கு அதுக்கெல்லாம் போகுது. லெஃப்டில் போனோம்னா பூந்தமல்லி, அதாவது பேட்டை பூந்தமல்லி பைபாஸு இதுக்கெல்லாம் வருது. அப்படியே இந்த சைடில் வரலாம். இந்த சைடில் நம்ம இந்த ரூட்டுக்கு பார்த்ததுக்கு நம்ம திருப்தியாக இருந்ததுன்னா நீங்கள் வாய்ஸ் ஆஃப் வேப்பம்பட்டு நீங்கள் அறிமுகம் செஞ்சுருக்கிறோம். அதுக்கு நான் இன்னும் உள்ளே போய் அதெல்லாம் நாங்கள் ஓப்பு கொடுக்குறோம். நீங்கள் எங்களுக்கும் ஓப்பு கொடுங்க.